ஹலோ நண்பர்களே, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிற 8வது ஊதியக்குழு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த வருஷம் ஆரம்பத்தில் அறிவிப்பு வந்தாலும் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு 8வது ஊதியக்குழுவோட வேலைகள் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கமிஷனுக்கு தலைவரை நியமிக்கிறது, ஆலோசகர்களை நியமிக்கிறதுன்னு மொத்தம் 42 முக்கியமான பதவிகளை நிரப்புற வேலையில மத்திய அரசு தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இந்த நியமனங்கள் எல்லாம் முடிஞ்சதும் அவங்க என்னென்ன விஷயங்களை மாற்றணும்னு ஒரு வரைவு ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பள விகிதங்கள், படிகள், ஓய்வூதியம் எல்லாத்தையும் மறுபரிசீலனை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வேலை முடிய குறைந்தது 18 மாசம் வரைக்கும் ஆகலாம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சம்பளம் எப்போ உயர்த்தி கொடுத்தாலும் ஜனவரி 1, 2026 இருந்து உங்களுக்கு நிலுவைத் தொகை கிடைக்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கிட்ட போகுது. இதனால மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இந்த தடவை கணிசமான சம்பள உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் அவங்க வருமானம் நல்லா உயரும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் செவி சாய்க்குதுன்னு இது காட்டும். இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரங்கள் எதுவும் வரல. ஆனா நிறைய பொருளாதார நிபுணர்களும் கொள்கை வகுப்பாளர்களும் 2.86ங்கிற ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வந்துச்சுன்னா சமீப காலத்துல இது ஒரு பெரிய சம்பள உயர்வாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 8வது ஊதியக்குழு வெறும் சம்பளத்தை மாற்றி அமைக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இது கோடிக்கணக்கான இந்திய குடும்பங்களோட பொருளாதாரத்தை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான முடிவு. எல்லாரும் இப்போ அரசாங்கம் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரி எப்படி கையாள போகுதுன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட எதிர்கால பொருளாதாரத்தையே மாற்றி எழுதான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.